குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். வியாசர் 3 குற்றங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி பிரார்த்திப்பதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஓரிடத்தில், பிரபு, நீர் மனம் வாக்குகளை கடந்தவர். நானோ உமது லீலையை மட்டும், அதாவது உமது உருவ நிலையை மட்டும் விளக்கியுள்ளேன். எனவே எனது குற்றத்தை மன்னித்தருள்வீராக என்று கூறுகிறார். கடவுள் உருவம் உடையவர், உருவம் இல்லாதவரும் ஆவார். அது மட்டுமல்ல, அவர் உருவம் அருவம் இரண்டையும் கடந்தவரும் ஆவார். அவர் இப்படிப்பட்டவர்தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. இப்போதெல்லாம் ராக்காலின் இயல்பு எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அவனுடைய முகத்தை பாருங்கள். அவ்வப்போது அவனுடைய உதடுகள் அசைவதை காணலாம். உள்ளே பகவானின் திருநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் உதடுகள் அசைகின்றன. இத்தகைய இளைஞர்கள் நித்திய சித்தர் வகுப்பை சேர்ந்தவர்கள். இறை ஞானத்துடனேயே பிறக்கிறார்கள். இல்லற பந்தத்தில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து தப்ப வழியில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வேதத்தில் ஹோமா என்ற பறவையை பற்றிய குறிப்பு வருகிறது. அந்த பறவை ஆகாயத்திலேயே வாழும், தரைக்கு ஒருபோதும் வருவதில்லை. இந்த இளைஞர்களும் அந்த பறவையை போன்றவர்கள். சிறுவயதிலேயே உலகியல் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறார்கள். எப்படி தேவியை அடைவோம், எப்படி இறைவனை தரிசிப்போம் என்னும் சிந்தனை ஒன்றே அவர்களிடம் மேலோங்கி நிற்கிறது. உலகில் மனிதர்களிடையே பிறந்தும் அவர்களிடையே வாழ்ந்தும் கூட இந்த நித்திய சித்தர் இளைஞர்கள் இத்தகைய பக்தியையும் ஞானத்தையும் எப்படி பெற்றிருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விளக்கம் உள்ளது. பயிறு விதை மலக்குவியலில் விழுந்தாலும் பயிறு செடிதானே முளைக்கும். அந்த பயிறு எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது. மலக்குவியலில் விழுந்துவிட்டதால் வேறு ஏதாவது செடி முளைக்கிறதா என்ன? இல்லறத்தை துறந்துவிட்ட துறவி நாம ஜபம் செய்யவே செய்வார். அவருக்கு அதை தவிர வேறு வேலை இல்லையே. அவர் இறைவனை தியானம் செய்வதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அவர் தியானமோ நாம ஜபமோ செய்யாமல் இருந்தால் எல்லோரும் அவரை நிந்திப்பார்கள். ஆனால் இல்லறத்தான் இறைநாமத்தை ஜபிப்பது பெரும் செயல்தான். ஜனக மன்னரை பாருங்கள், எவ்வளவு பெரிய தீரராக இருந்தார் அவர். ஞானம் கர்மம் என்னும் 2 வாள்களையும் அவர் சுழற்றினார். ஒரு புறம் அவரிடம் பிரம்மஞானம் பரிபூர்ணமாக இருந்தது, மற்றொரு புறம் உலக கடமைகளையும் செய்து வந்தார். ஒழுக்கம் தவறியவள் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறாள். ஆனால் அவளது மனம் எப்போதும் கள்ளப்புருஷனையே நினைத்து கொண்டிருக்கிறது.